ஹலோ மக்களே, மின்சாரத்துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1543 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. டிப்ளமோ டிகிரி படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அரசு மின்சாரத்துறையான பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பிளஸ் காலி பணியிடங்கள் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு ஜாப் வருது அப்படின்னா கேட் எக்ஸாம் மூலமா தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். மொத்த வேலைகள் நாடு முழுவதும் ஒரு 1543 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக அதே மாதிரி எந்தெந்த ஜாப்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேகன்சி உங்களுக்கு நாடு முழுவதும் இருக்கு. ரீஜனல் வைஸா அப்டேட் ஆயிருக்கு. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சதர்ன் ரீஜியன் 2 அப்படிங்கிற இந்த செக்டார்ல வரும். ஸோ நம்ம தமிழகத்திற்கு மொத்தமாக ஒரு 61 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. ஃபீல்டு இன்ஜினியர் அதே மாதிரி ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான பதவிகள். டிகிரி அண்ட் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 17 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. வயது பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாபோடைய குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபீல்டு இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் டிகிரி படிச்சிருக்கணும். ஃபீல்டு இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் ஜாப் அப்படின்னா பிடெக்கில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் பேப்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்காமல் அதற்கு ஈக்குவலன்ட் சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 வருடம் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி லைக் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டு இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டிசைன் இன்ஜினியரிங்கில், கன்ஸ்ட்ரக்ஷனில், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு இன்ஜினியரில் சிவில் டிபார்ட்மெண்ட் வேலைகள் வந்திருக்கு. பிடெக் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் சிவில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங்கில் கேட்டிருக்காங்க. லைக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருக்கணும். அண்ட் தென் ஃபீல்டு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டு சூப்பர்வைசர் டிப்ளமோ படிச்சவங்களுக்கான ஜாபுங்க. ஸோ டிப்ளமோவில் நீங்கள் ஃபுல் டைம் எலக்ட்ரிக்கல் ஆர் அதற்கு ஈக்குவலண்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 55% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் உங்களுடைய டிப்ளமோவில். ஹையர் எஜுகேஷன் அதாவது பிடெக் படித்தவங்க இந்த ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ படிக்காமல் டேரெக்டாக பிடெக் படித்தவங்க ஒரு எம்டெக் படித்தவங்க இந்த ஒரு ஃபீல்டு சூப்பர்வைசர் ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் டிசிப்ளினில் எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, பவர் சிஸ்டம், பவர் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இந்த ஃபீல்டு சூப்பர்வைசர் ஜாபுக்கும் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஎஸ்யூ இல்லைனா அதற்கு லிஸ்டடாக இருக்கக்கூடிய கம்பெனியில் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் பிஎஸ்யூ கம்பெனியில் இருக்குது ஆர் கவர்மெண்ட் லிஸ்டட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். மற்ற கம்பெனியில் 1 இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஃபீல்டு சூப்பர்வைசரில் சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் டிசிப்ளின் சிவிலுக்கு சிவில் மட்டும்தான், சரிங்களா? சேம் இந்த ஜாபுக்கும் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ஃபீல்டு சூப்பர்வைசரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசிப்ளினில் வேலைகள் இருக்குது. டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதுலேயுமே என்ன போட்டிருக்காங்க, ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கும். முக்கியமாக இந்த ஜாபுக்கு இப்போ ஃபீல்டு இன்ஜினியர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பேசிக் பே உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது. 35% ஆஃப் பேசிக் பேயில் ஒரு அலவன்சஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 8.9 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்குது. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியருக்கு ஒரு 60,000 70,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்குதுங்க. ஃபீல்டு சூப்பர்வைசர் ஜாபுக்கு பேசிக் பே 23,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு 45,000 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம், இன்க்ளூடிங் அலவன்ஸ். அண்ட் இந்த ஜாபுக்கான லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் வைஸாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய வேலைகளுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அதனால் 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அதிகபட்ச வயதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது, எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் பிடெக் படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில், இல்லைனா டிப்ளமோ படிச்சுட்டு சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸாக வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் காமன் சிலபஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அதில் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ரீசனிங் இருக்குது. எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்டில் வருது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், காமன் சிலபஸ்க்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான லாங்குவேஜ் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் நல்லா உங்களுக்கு கம்யூனிகேஷன் தெரியுது அப்படின்னா உங்களால் இந்த ஒரு இன்டர்வியூவை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். குறிப்பாக நிறைய நண்பர்கள் டிப்ளமோ ஆர் பிடெக் படிச்சுட்டு கோர் ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாப் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு தான் இன்டர்வியூ மூவ் ஆன் பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்குது. நிரந்தரமான மத்திய அரசு மின்சாரத்துறை வேலை வாய்ப்புங்க. லைஃபே வந்து வேறு லெவலில் வந்து பூம் ஆயிரும் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்து பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தான். சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் சென்னையில் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். பட் சென்னை இல்லை, அதற்கு பதிலாக உங்களுக்கு பெங்களூரில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. சதர்ன் ரீஜன்லேருந்து அப்ளை பண்ணுற எல்லாரும் பெங்களூர் போய் தான் எக்ஸாம் எழுதுறோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்து ஒரு 400 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு, ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு, எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பவர் கிரிட் கார்பரேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதனால தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, பட் இருந்தாலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.